காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு இவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு புது வேலை, அதுவும் காலையில் கிளம்பும்போது தான் சொல்லுவாங்களே, என்னோடய பேக்கில் ஜிப்பு வந்து வெளியே வருது, நான் பின்னு குத்தி வச்சுருக்கேன்னு சொன்னான். அந்த நேரத்தில் இதெல்லாம் கடைக்கு கொண்டு போக முடியுமா? நம்மக்கிட்ட ஊசி நூல் இருக்குது, இதே வச்சு தச்சிருவோன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கை வந்து தச்சு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ஜிப்பு அறந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ தான் புதுசாக கடையில் வாங்கி மாற்றினே. ஆனால் இந்த பசங்க இருக்காங்களே, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது தான் அதை காணோம் இதை காணோன்னு தேடுவாங்க. டைம் வேறு ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஏதாவது முக்கியமானதை சொல்லி அமிச்சாங்கன்னா அப்போ தான் வந்து சொல்லவே செய்வாங்க. இது ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். மறுநாள் சாட்டர்டே ஸ்கூல் ஆனுவல் டேன்றதால 1லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் ஆஃப் டே தான். ஸோ பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் டே, அதனால் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். நான் வந்து காலையில் வந்து லஞ்சு சமைக்கல அன்றைக்கி. சரி எப்படியோ அவளை நம்ம மதியானம் போய் கூட்டிகிட்டு வர போகிறோம். பையனுக்காக சூடாக சமைச்சு மதியானமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மதியானம் சுட சுட சாப்பாடு, நைட்டே மீன் குழம்பு வச்சுருந்தேன், ரசமும் வச்சுட்டேன். ஆனால் அவனுக்கு வந்து ரசம் வேண்டான்னு சொல்லிட்டான். காலையிலே எனக்கு மீன் குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டான். ஸோ மீனும் வறுத்து மீன் குழம்பு சாப்பாட்டோட ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு.